யார் இந்த நந்தி தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்ற ஒன்று, நந்தி அப்படிங்கிறவர் சிவனோட ஒரு வாகனம், கைலமலையோட மிகப்பெரிய பாதுகாவலன் அப்படின்னு. ஆனால் வரலாற்றில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை சிலாதா அப்படிங்கிற ஒரு முனிவர் தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சிவன் கிட்ட தவறு வந்திருக்காரு. சரின்னு சிவனும் அந்த முனிவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைய வரமா கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க ஒரு தடவை சிலாதா முனிவரை பார்க்க வந்த 2 முனிவர்கள் நந்திக்கு ஆயுள் பலன் கம்மியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சிலாதா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு நந்தி அதை பத்தி கவலையப்படாம, நான் சிவனோட அருளால பிறந்த ஒரு குழந்தை, என்ன அந்த சிவபெருமானை காப்பாத்துவாரு அப்படின்னு சிவன் கிட்ட தவறு வந்திருக்காரு. அப்பதான் சிவன் உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்போதுமே உங்க கூடவே இருக்கணும் அப்படிங்கிற வரத்தை நந்தி கேட்பாரு. சரின்னு சிவனும் நீ ஒரு பசுவா உருவம் எடுத்து எப்போதுமே என்னோட வாகனமா என் கூடவே இரு அப்படிங்கிற வரத்தை கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட உன்னை பத்தி பல முனிவர்களும் சித்தர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவலோகத்தோட தலைமை காவலன் தான் நந்தி தேவன் அப்படின்னும், சிவனுக்கு முன்னாடி நின்று அந்த சிவபெருமானையே காக்குறது நந்தி தேவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.